நித்யானந்தம். நேத்திக்கு ஒரு எம்ஜிஆர் டிவியில இந்த சுசித்ரான்ற பாடகியை கூப்பிட்டு ஒரு இளையராஜான்ற ஒரு ஆளு பேட்டி எடுத்திருக்கான். எங்க சாமியை பத்தி தரக்குறைவா பேசியிருக்கான். நான் நித்யானந்த சாமியோட கிட்டத்தட்ட 12 வருஷமா டிவோட்டியா இருக்கேன். ஸோ இந்த ஆசிரமத்துல என்னென்ன நடக்குது, எவ்வளோ பேர் இது மூலியமா பலன் அடைஞ்சிட்டு இருக்காங்க, எந்தெந்த இடத்துல வாழ்க்கை முறையில எப்படிலாம் மேம்பட்டு வந்துகிட்டு இருக்காங்க, எவ்வளோ இடத்துல அன்னதானம் போடுறோன்றத பத்திலாம் உனக்கு தெரியுமா? நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்தது பேசிக்கிட்டு இருக்க. நீலாம் ஒரு மனுஷியா? நீ இவ்வளவு கேவலமா பேசி வச்சிருக்க. உனக்கு ஏதாவது ஒண்ணு எப்ஸ்டின்னு ஒருத்தனை பத்தி பேசிட்டு இருக்க. நீ இன்னும் அமெரிக்கால போய் அங்க நடந்தது எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ண மாதிரி அதை பத்தி பேசுற. அதையும் எங்க சாமியை பத்தி கம்பேர் பண்ற. இங்க இந்தியால இருக்கிற நீ ஒரு தடவையாவது வந்திருக்கியா? நீயே கிறிஸ்டின் கைக்கூலி நாய் உட்காந்து கன்வெர்ட் பண்றதுக்காக எல்லா பணத்தை வாங்கிட்டு எல்லாரையும் உட்காந்து கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்க, எல்லாரையும் அபியூஸ் பண்ணிட்டு இருக்க. உனக்கு என்ன அருகதை இருக்குது எங்க சாமியை பத்தி பேசுறதுக்கு? நீ ஒழுங்கா இருக்கியா? நீ முதல்ல எதை பத்தி அடுத்தவனை அபியூஸ் பண்றதுக்கு மட்டும்தான் நீ எல்லா வீடியோ போட்டுட்டு இருக்க தவிர உன் வாழ்க்கையில நீ உருப்படியா இருக்கியா? தேவையில்லாத அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாத. சனாதன இந்து தர்மத்தை பத்தி ஒரு வார்த்தையை நீ பேசக்கூடாது. உனக்கு என்ன தெரியும்? உனக்கு என்ன அருகதை இருக்குது? இதுக்கப்புறம் ஏதாவது பேசணும்னா கண்டிப்பா டிஃபமேஷன் கேஸ் ஆல்ரெடி போட்டாச்சு. இன்னும் லீகல் ஆக்ஷன் எடுத்து அடுத்தடுத்த ஸ்டெப் எடுத்துக்கிட்டே இருப்போம். கண்டிப்பா நீ மன்னிப்பு கேட்டே ஆகணும். இதுக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும். பீடோ ஃபைல்னு சொல்லியிருக்க. உனக்கு அது மீனிங் என்னன்னு தெரியுமா? உனக்கு தெரிஞ்சாத பேசுற நீ? அப்ப பேசுறன்னா உனக்கு நீ பார்த்துருக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம், எதையும் பார்க்காம வாய்க்கு வந்ததை பேசிட்டு இருந்தேன்னா கண்டிப்பா இதுக்கான நீ பதில் சொல்லியே ஆகணும். இதுக்கான பலன் நீ அனுபவிச்சே ஆவ.